அடுத்ததாக சகோதரர் அஸ்மத் கல்வியின் அவசியம் அப்படிங்கிற அடிப்படையில் சின்னதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். பல்வேறு சமயங்களை சார்ந்த அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, பல்வேறு சமயங்களை சார்ந்த அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, சமயங்களை சாராத அன்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த விழா இதயங்களை இணைக்கின்ற விழா, ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்ற விழா, ஒரு அன்பை விதைக்கின்ற விழா, வெறுப்பை அகற்றுகின்ற விழா. இது நீயா நானா நிகழ்ச்சி அல்ல, மாறாக நீயும் நானும் என்று சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சி. தவறான எண்ணங்களை களைந்து சரியான கருத்துக்களை விதைக்கின்ற ஒரு விழா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லுகின்ற ஒரு விழா. படைத்தவனுக்கு முன்னால் அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள் என்று சொல்லும் விழா. படைத்தவனை மட்டுமே வணங்கு, படைப்புகளை வணங்காதே என்று சொல்லுகின்ற விழா. இறைவனுக்கு நன்றி செலுத்து, மேலும் உன் பெற்றோரை கண்ணியப்படுத்து, நீ அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதே என்று எடுத்து இயம்பும் விழா. மண்ணிலுள்ள மனிதர்களை நேசித்தால் விண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் என்று சொல்லுகின்ற விழா. ஆகவே இது ஒரு அன்பை பரிமாறிக்கொள்கின்ற விழா. ஆகவே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இன்று உங்களிடையே பேசப்போகும் ஒரு தலைப்பு, வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லைஃப். வாழ்க்கை பற்றிய சில புரிதல்கள் நமக்கு எல்லோருக்கும் வேண்டும். முதலாவதாக, இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு அருட்கொடை, எ கிஃப்ட் என்று சொல்லுவார்கள். படைத்தவனிடம் நமக்கு கிடைத்த அருட்கொடை, நியமத் என்று அரபியிலே சொல்வார்கள் என்று இந்த அருள்மறையாம் திருக்குரான் சொல்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு அருட்கொடை. இந்த வாழ்க்கை என்பது அற்பமானதும் அல்ல, இந்த வாழ்க்கை என்பது இழிவானதும் அல்ல, இது அருவருக்கத்தக்கதும் அல்ல, அல்லது இது முற்பிறவியில் செய்த பாவங்களுக்கு கிடைத்த தண்டனையும் அல்ல. இந்த உலகம் ஒரு மாயையும் அல்ல. இது முழுக்க முழுக்க இறைவன் நமக்கு வாழ்வதற்காக வழங்கிய ஒரு அருட்கொடை. ஆக இறைவன் வழங்கிய இந்த அருட்கொடையை இறைவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறானோ அப்படி நாம் பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கை பற்றி சொல்லும்போது இது ஒரு ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகிறது, அமானிதம் என்று சொல்லப்படுகிறது. அதை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். என்னோட உயிர் தானே, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், எது வேண்டாலும் செய்வேன், என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள கூட செய்வேன், நானாச்சு, என்னுடைய உயிராச்சு, என்னுடைய வாழ்க்கையாச்சு, எல்லா சுதந்திரமும் எனக்கு உண்டு, ஆகவே நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், எதை வேண்டுமானாலும் அனுபவிப்பேன் என்று இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. எனவே இறைவன் தந்த அருட்கொடையை அவன் சொன்ன வழியில் வாழ்ந்தால்தான் உங்களுக்கு அமைதி கிட்டும். இதனுடைய ஒரு கருத்து, வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கருத்து. அடுத்தபடியாக வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கருத்து, மறுமை இந்த உலகத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நபிகளார் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இவ்வுலகில் நீங்கள் ஒரு பயணியைப் போல வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே பயணி என்ற உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு பயணத்துக்கு நீங்கள் போகிறதா வச்சுங்க, உங்கள் முழு வீட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவதில்லை, இல்லையா? உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள். உங்கள் முழு வீட்டையும், உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அதை போல நீங்கள் இந்த உலகத்தில் பட்டும் படாமல் வாழ வேண்டும். எப்படி தாமரை இலையில் அந்த தண்ணீர் பட்டும் படாமல் இருக்கிறதோ அதுபோல நீங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்தையே விலைக்கு வாங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்காதீர்கள். இந்த உலகத்தில் முழுமையாக நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ஆகவே ஒரு பயணியைப் போல நீங்கள் தொற்றும் தொடாமல் நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள்,
லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்வார்கள். அதுபோல வாழ்க்கையில் நீங்கள் இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் அமைதியை பெறலாம். அதுபோல் பயணத்தில் இன்னும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பல சிரமங்கள் இருக்கும். உங்களுக்கு பல சிரமங்கள், பல கஷ்டங்கள் இருக்கும். உங்களுக்கு தேவையான வீட்டில் இருக்கின்ற வசதி போல அங்கே இருக்காது. ஆனால் அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி கொண்டு நீங்கள் போகின்ற இடத்திற்கு போக வேண்டும். அதுபோல இந்த உலகில் ஏற்படுகின்ற சிரமங்களை எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்தால் அந்த மறுமை என்ற இலக்கை நோக்கி உங்களால் பயணிக்க வேண்டும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் மறுமையாகும். ஆகவே தான் ஒருவர் இறந்து விட்டால் பொதுவாக முஸ்லீம்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அதற்கான அர்த்தம், நாங்கள் இறைவனிடமிருந்து வந்தோம், மீண்டும் அவனிடமே மீளப் போகிறோம். ஆகவே அதற்கு இடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் இங்கே நான் இருக்கப் போகிறேன். ஆகவே மறுமையில் அடைவதுதான் உண்மையான வெற்றி என்ற ஒரு லட்சியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த உலகம் அதற்கான ஒரு விளைநிலம். இந்த உலகத்தில் நீங்கள் விதைத்தால் மறுமையில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆகவே மறுமைதான் உங்களுடைய, இந்த உலகம்தான் மறுமைக்கான விளைநிலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில துயரங்கள் வரும் என்று இறைவனே சொல்கின்றான். உங்களுடைய உயிர்களை கொண்டும், உடைமைகளை கொண்டும், பிள்ளைகளை கொண்டும், சொத்துக்களை கொண்டும் இவற்றை எடுத்து நாம் உங்களை சோதிப்போம். அந்த சோதனையில் யார் பொறுமையாக இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்று இறைவன் சொல்கின்றான். ஆகவே ஒருவன் சோதிக்கப்படும் போதுதான் அவன் உண்மையாளனா, நிலைத்து நிற்பவனா என்பதை அளக்கப்படுகிறான். அடுத்து இந்த துன்பங்கள் நம்மை குறைவாக வருவதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஒரு நடுநிலையாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த உலகத்தை நீ துறந்து விடவும் கூடாது, அதே நேரத்தில் இந்த உலகத்திலே நீ மூழ்கி விடவும் கூடாது. அடுத்ததாக இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சியான சில இடங்கள், அழகிய தோட்டங்கள், மலைகள் எல்லாம் தென்படும். அதை பார்த்துட்டு நம்ம இறங்க போகிறதில்லை. அதுபோல் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளை பார்த்து இந்த உலகத்தில் நீ மூழ்கி விடாதே. இந்த எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க, ஆனால் எனக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அடுத்த அரை மணி நேரம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எடுத்தால் யாருக்காவது பதில் சொல்ல முடியுமா? இங்கே அடுத்த அரை மணி நேரம் நான் கேரண்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியுமானா யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. சின்னதாக ஒரு பேஸ்ட் வாங்கினா கூட அதுக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு கொடுக்குறான். ஆனால் மனிதர்களாகிய நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னா இல்லை. அடுத்த அரை மணி நேரம், நேற்று தாங்க பார்த்தேன், இன்றைக்கி பார்த்தா அவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லக்கூடிய பல செய்திகளை பார்க்கின்றோம். ஆகவே இந்த கவர்ச்சியிலே நீங்கள் மயங்கி இந்த உலகத்தை நீங்கள் நேசித்து விட வேண்டாம் என்று அடுத்த கருத்து சொல்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு இதில் சில சிரமங்கள் வரும், உயிரிழப்புகள் வரும். இவற்றை தாங்கிக் கொண்டு நீங்கள் அந்த இலக்கை நோக்கி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆகவே இம்மையை துறக்காதே, மறுமையை மறக்காதே என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக சொல்கிறது. ஆக மனிதன் அமைதியாக வாழ்வதற்கு சில அடிப்படை காரணங்கள். அதிலே முக்கியமான காரணம், படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. இரண்டாவது, மனிதர்கள் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இறைவனுடைய அருட்கொடை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கட்டளைக்கு அடிபணிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பயணியைப் போல நீங்கள் வாழ வேண்டும். அடுத்ததாக நடுநிலையாக நீங்கள் வாழ வேண்டும். இறுதியாக இம்மையை துறக்காதே, மறுமையை மறக்காதே என்ற கோட்பாட்டை கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய உள்ளங்களில் அமைதி ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.